இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் தீங்கு நடந்து கொண்டிருக்கிறது மனநலத்துலதான். ஏன்னா மனம் செம்மையாக இருந்ததுன்னா எப்படியான சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன் நமக்கு இருக்கும். மனம் பற்றி நவீன அறிவியல் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் வந்து மனம்ங்கிறத நவீன அறிவியல் பெரிய அளவுல ஏற்றுக்கொள்ளல. அவங்க நியூரோ பிசியாலஜி அப்படின்னு அதை பார்த்தாங்க. சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப லேட்டரா தான் வந்துச்சு. அந்த சைக்காலஜிங்கிற ஒரு விஷயத்த சித்த மருத்துவம் 1800 வருஷம் முன்னாடியே பேச ஆரம்பிச்சு. தமிழர்களுடைய புரிதல் அவ்வளவு ஆழமா இருந்துச்சு. மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மணி மந்திர அழுதம்லாம் வேண்டாம். மனம் செம்மையா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பாடுன கூட்டம் நம்ம. நாங்க சித்த மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஒரு நோய்க்கும் கீழே எழுதும் போது நோய்க்கான காரணங்கள் படிப்போம். பெரியவர்களை நீந்தித்தால் உனக்கு காச நோய் வரும், வீட்டில் உள்ள பெண்களை சண்டை போட்டேன்னா உனக்கு வயிற்றுல புண்ணு வரும், இப்படிதான் எழுதியிருப்பாங்க. நாங்கெல்லாம் படிக்கிற இளம் பசங்க இல்லையா, கிண்டல் பண்ணிட்டு எழுதியிருக்கானுங்க. அப்பாடா திட்டினா இது வந்துருமா, அப்ப சால்மோனல்லா டைஃபிங்கிறது எதுக்கு வருது, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலை இருந்தா மட்டும்தானே காச நோய் வரும், அப்பாட்ட சண்டை போட்டா அது எப்படி காச நோய் வரும், இப்படி எல்லாம் நாங்க வீட்டுல சண்டை போட்டிருக்கோம் மாணவர்களோட. நாங்க அப்ப தெரியாது. ஆனா இன்றைக்கு தெரிகிறது, மனம் சரியாக இருந்தால் மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலை உள்ள இருந்தா கூட நம் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அதை நோயாக வராமல் தடுக்கும் என்பதை இன்றைய அறிவியல் ஆய்ந்து சொல்ல ஆரம்பிச்சு. கரோனாவுக்கும் அப்படிதான், சார்ஸ் கோவிட்டுக்கும் அப்படிதான். மனம் செம்மையா இருக்கும், வரியா வந்து என்ன பண்ணியோ பண்ணிக்கோ, உள்ள போனா நாங்க அடிச்சு விரட்டிடுவோம். நீ ஒற்றை ஒரு RNA வச்சிருக்கிற ஒரு உயிரி, உன்னால தனியா வெளியே இனப்பெருக்கம் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கரோனா வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள நம்ம செல்லுக்குள்ள போனாதான் அது குட்டி போட முடியும். அது தூக்கி வெளியே போனா சோப் தண்ணிலே காணாம போற விஷயம். அப்படியே கடந்ததுனால 12 மணி நேரத்துல போயிடும். இந்த 6 நாட்டை நாங்க விளக்குறதுல அறிவியல் சார்ந்து பார்க்கும்போது 6 நாட்டுல முதல் 3 பாயிண்ட் இருக்கு. அது முதல் 2 பாயிண்ட் வைரஸ் சார்ந்தது, 3வது பாயிண்ட்ங்கிறது தனி மனித இடைவெளி. தூர நின்றுட்டோம்னாலே வைரஸ் வெளியே விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் அது வளர முடியாது. அப்ப அதனாலதான் திரும்ப திரும்ப முகவுரை, கைகளை கழுவுதல், தனி மனித இடைவெளின்னு சொல்றதுக்கு காரணமே அதை வலுவிழக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு வலுவற்ற ஒரு சாதாரண அந்த ஒரு RNA புரத பட்டலத்தை நம்மளுடைய மனம் செம்மையாக இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் செய்யாது, ஐம் ஓகே, ஐம் ஆல்ரைட் அப்படின்னு இருந்தோம்னா நிச்சயமா இதை கடந்து செல்லும். எப்படி சார் அதுக்கு என்ன சாத்தியம் அப்படின்னா, நிறைய ஆய்ந்திருக்கிறாங்க. உன்னுடைய அஜிடேட்டட் மைண்ட்ல உன்னுடைய எதிர்பார்ப்பு சரியா வேலை செய்யாது. நாங்கள் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவோம். நீங்க வந்து ஒரு ராத்திரியில நடந்து போயிட்டு இருக்கீங்க, நடுராத்திரி வச்சுப்போம், வாசல்ல ஒரு நாய் நிக்குது, ஒருன்னு பாத்துட்டு இருக்கு தெருவுல. நம்ம அதை கடந்து போனா ஒரு மாதிரி பதபதப்பா இருக்கும், எங்க ஒரு குடுக்கு பிடிக்கிருமோ நம்மள அப்படின்னு ரொம்ப பயந்து அந்த நாயை கிராஸ் பண்றதுக்குள்ள வேர்த்து போய் உள்ள எல்லாம் டப்ப டப்ப டப்பன்னு அடிக்கும். கிராஸ் பண்ணி 2 ஸ்டெப் தாண்டிட்டோம்னு வைங்க, அந்த நாயும் பார்த்துட்டு இவனெல்லாம் போய் கடிச்சு என்ன போகுது அப்படின்னு அது ஒதுங்கிடுச்சுன்னு வைங்க. நம்ம 2 ஸ்டெப் தாண்டின உடனே நமக்கு வந்து இயல்பாயிரும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு பேசாம போயிருவோம். ஆனா என்னைக்கோ எப்போவோ அது மாதிரி ஒரு சின்ன கிராஸ் பண்ணும்போது ஒரு பதபதப்பு இருக்கு, ஒரு அஜிடேட்டட் மைண்ட் இருக்குன்னா அது ஒண்ணும் பண்ணாது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு நாய் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு. வீட்டுல துரத்துது, இல்லைன்னா ஆபீஸ்ல துரத்துது, இல்ல ரோட்ல துரத்துது. எப்பவுமே அஜிடேட்டட் மைண்ட்ல பல பேர் இருக்கும். பரபரப்பு, பதட்டம், பயம், இப்படியான பரபரப்பு, பதட்டம், பயம் எல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய உடலை வந்து கொஞ்சம் வலுவிழக்க செய்கிறது. ஒரு தீர்க்கமான மனம், எனக்கு இந்த நோய் எதுவும் வராது, எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ள முடியும் என்கிற ஒரு மனத்திடம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அந்த மனத்திடம் சிறு வயதுல இருந்தே வளரணும். நீ கரோனா விட்டுருவோம், சக்கரை வியாதியில, ரத்த கொதிப்புல, புற்றுநோயில, மாரடைப்புல எல்லாத்திலும் மனதினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எவன் ஒருவன் சின்ன வயசுல இருந்தே மகிழ்ச்சியா சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய, தோல்வியில் மிகச்சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையை வைத்திருக்கிறானோ அவன் தான் எல்லா சவாலையும் ஜெயிப்பான். நாம வந்து திரும்ப திரும்ப வெற்றி ஜெயிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், நீட்டுக்கு போயிடணும், எல்கேஜிலேயே நீட்ல கொண்டு போய் சேர்க்கிறான், ஜேஇ கொண்டு போய் சேர்க்கிறான். எல்கேஜில இருந்தே அவன் அதுக்கு ஜெயிக்கணும்னு வரும்போது ஒரு தோல்வி வரும் பொழுது அவனுடைய மனம் அதை சரியாக வந்து ஒரு கையாளக்கூடிய ஒரு திடத்தை கொடுக்கிறது இல்லை. வீட்டு குழந்தைகள்ட்ட ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் மனநலம். சில பேர் சொல்றான், என் பையன் அனாவசியமா பேசவே மாட்டான் சார், அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான், புத்தகத்துல உட்கார்ந்தானா யார் வாரான் போறான்னு கூட தெரியாது. அவனை நல்லா உத்து கவனிங்க, அவனுக்கு மனநலம் குறைவா இருக்கலாம். திரும்ப திரும்ப பல பேர்கிட்ட சொல்ற விஷயம், எந்த குழந்தை ஓடி ஆடிட்டு சண்டை போட்டுட்டு சச்சரவு பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு படிக்க மாட்டேன்னு இருக்குதோ அந்த குழந்தைக்கான வெற்றி பெறுவதற்கான சாத்தியமும்
வெற்றிங்கிறது வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியமும் ஒரு புக் வேர்மா, ஒரு இன்ட்ராவர்ட்டா, நான் என்னை என் சார்ந்த விஷயங்களை தாண்டி பக்கத்தில் திரும்ப மாட்டேன்னு இருக்கிறானோ அவன் ஒரு எதிர்பாராத தோல்விகள், சவால்கள் வரும் பொழுது உடைந்து போகக்கூடிய சாத்தியங்கள் மிகப்பெரிய. இன்னைக்கு நம்ம குழந்தைகள்ல இருந்தே ரொம்ப கவனிச்சு வளர்க்க வேண்டிய விஷயம் மனநலம் தான். இந்த மனநலத்தை நிறைய பேர் இன்னைக்கு இழக்கிறோம். பல குழந்தைகளை ரொபாட்டாவே வளர்க்குறாங்க. பல நேரம் ஒரு நாள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன், அங்க போய் அவங்க வீட்டுல அவங்க குழந்தை எங்க இவன் எங்கன்னா யாருக்கும் தெரியல, அங்கதான் இருந்தா இங்கதான் இருந்தா எங்க போனான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா அப்படியே போன் எடுத்து பார்த்துட்டு ஆன்லைன்ல தான் இருக்கான், எங்கேயோ இருப்பாங்க. போன்ல ஆன்லைனை வச்சுதான் வீட்டுல அவன் இருக்கானா இல்லையாங்கிற முடிவே எடுக்கக்கூடிய ஒரு அளவுல நம் சமூகம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடாது. நல்ல ஒரு மனநலம் இருக்கணும்னா வீட்டுல ஒரு சரியான உரையாடல் இருக்கும். அதுவும் இந்த உலகத்துல ஒரு முக்கியமான ஒரு பிழை நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா, முகமொழியற்ற உரையாடல்கள் மிகப்பெரிய அளவுல முடிச்சு. ஒரு உரையாடல் அப்படின்னாலே கண் பார்த்து பேசி உரையாடல். நான் மேடைகள்ல பேசி கொண்டிருக்கோம், நிறைய பேரை பார்க்கும்போது முகத்தை பார்த்து பார்த்து பேசுவேன். இந்த மாதிரி இணையவழி உரையாடல்ல தனியா என் ஸ்கிரீன் இல்லாம ஒரு 5-6 ஸ்கிரீனையாவது வச்சு அதுல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டேவாது பேசினாதான் கண்களை பார்க்கக்கூடிய போதுதான் அவர்கள் இதை கவனிக்கிறாங்களா, அவங்களுக்கு ஆர்வம் இருக்குதான்றது மனதில் தோணும். ஆனா இந்த உரையாடல் மட்டும் இல்ல, வீட்டுல நடக்கிற உரையாடல்ல முகமொழிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஒட்டுமொத்தமா சிதைத்தது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் உரையாடல்கள் கூட கூடதான் இவனுக்கு வாழ்க்கையில உரையாடுவதற்கான அத்தனை விஷயங்களையும் இழந்துக்குவாங்க. பெரிய தவறு நடக்கிற விஷயம். மனம் சிதைவதற்கு, மனநலம் குறைவதற்கு முகமொழியற்ற உரையாடல்கள் கூடி போனது மிகப்பெரிய அளவுல காரணம். பாட்டுக்கு எந்த நேரமும் ஒரு முகமொழினா, நானும் என்னுடைய நண்பனும் பேசுறோம், பார்க்கும்போது அவன் கண் பார்த்து பேசும்போது என்னுடைய வார்த்தை அவனை காயப்படுத்துகிறதா, என்னுடைய வார்த்தை அவனுக்கு குதூகலம் கொடுக்கிறதான்றத வச்சு அடுத்த வார்த்தையை என்னால் செதுக்கிற முடியும். உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இல்ல அவன் வாடுறான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிட முடியும். ஆனா வாட்ஸ்அப் உரையாடல் இருக்க குதர்க்கத்தின் உச்சமாக மாறி, நான் எழுதுற ஒரு வார்த்தையில அங்க எதிராளி எந்த மனநிலையில இருக்காரோ, எந்த சூழல்ல இருக்காரோ அவர் சிதைந்து உடைந்து நொறுங்கி போவதற்கான சாத்தியம் 3 சொல் 4 சொல்லுல எழுதி கொடுத்தோம். அதே மாதிரி எடுப்புல நம்ம எழுதுன ஒரு விஷயத்துல நமக்கு பதில் வரல அப்படின்னா இவன் பரபரன்னு வரான். ப்ளூடிக்க காணமே, இன்னும் இந்த ப்ளூடிக் வரலன்னா அவன் இருக்கிற இந்த குரூப்ல அவன் பார்த்திருக்கான், ஆனா நமக்கு பதில் போட முடியல. அங்க ரிப்ளைல ஒரு ஐகான் வந்திருக்கு, புன்னகை ஐகான், நான் எழுதி 1.5 மணி நேரம் ஆச்சு, எனக்கு வரல. அப்ப அவனை விட நான் முக்கியம் இல்லாதவன் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு மனநிலையை உருவாக்கி மனநோயாளியா மாறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா இந்த வாட்ஸ்அப் உரையாடல் உங்களை மன சிதைவை உண்டாக்கி மனநோயாளியா உருவாக்கி. நண்பர்களே, இப்படியான சமூகம் நாம் அல்ல. நாம் திண்ணையில் உட்கார்ந்து வருவர் போறவர்கள் முகத்தை பார்த்து, முக வாட்டத்தை பார்த்து, மலர்ச்சியை பார்த்து கொண்டாடிய சமூகம். சோ ஒட்டுமொத்த நலம் அப்படிங்கிறது மனம் நலமாக இருக்கணும், சூழல் நலமாக இருக்கணும், உடல் நலமாக, இது அத்தனையும் நலமாக இருப்பதற்கான மெனக்கெடல்கள், கரிசனங்கள் நம் வீட்டில் இருந்தே துவங்கணும்.